ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பர்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைத்தண்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைத்தண்டு பொரியல் செய்கிறதுக்கு நான் என்னோடய மரத்துலேயே போய் வாழைத்தண்டு வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது மொந்தந்தண்டு அப்படின்னா நம்ம பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வாழைக்காவோட தண்டு. இதில் நிறைய மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இந்த தண்டில் அதிகமாக நாரும் இருக்காது. அது ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அதில் தான் இந்த வாழைத்தண்டை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்படி போட்டால் வாழைத்தண்டு சீக்கிரம் கருத்து போகாது, அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணும்போதே கையில் மீதம் இருந்த நார் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். அப்படி இன்னும் நார் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யோசிச்சிங்கன்னா ஸ்பூனோ இல்லை ஒரு முள் உள்ள ஒரு குச்சியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா இருந்தால் வந்துடும். எனக்கு எதுவுமே வரலை, ஏன்னா நான் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணியிலேருந்து இந்த வாழைத்தண்டெல்லாம் பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டை தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே அழுத்தி ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இந்த வாழைத்தண்டோட ஈரத்துலேயே இந்த பாசிப்பருப்பு நல்லா ஊறிடும். அதனால தான் இந்த 5 நிமிஷம் அப்படியே நம்ம வைக்கணும்னு சொல்கிறது. அடுத்தது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடேறிட்டு இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாவை பொடியாக கிள்ளி அது கூட சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லாவே வெடிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு ஒரு 2 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் அது கூட சேர்த்துக்கிறோம். பூண்டை சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம வதக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம். இப்போ இந்த வாழைத்தண்டு நல்லா பாசிப்பருப்பெல்லாம் ஊறி போயிருக்கு. இதை இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம வாழைத்தண்டை தாளிப்பு கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த தாளிப்பும் வாழைத்தண்டும் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறணும். பாருங்கள், நல்லா கிளறிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டியாலேயே இதை அப்படியே அந்த சட்டியில் நம்ம அழுத்தி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அழுத்தி விட்டுறலாம். இப்போ அழுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்மிலே வச்சுருக்கோம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணியெல்லாம் இழுத்துட்டு வாழைத்தண்டு நல்லா வெந்து ட்ரையாக ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம போட்ட பாசிப்பருப்பு இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு வெந்து பூத்துருச்சு பாருங்கள். ஒரு கிளறி விட்டோம் அப்படின்னா இந்த வாழைத்தண்டோடய சேர்ந்து வந்துடும் அந்த பாசிப்பருப்பு. நம்ம போட்டதே தெரியாது. அதே சமயம் வாழைத்தண்டு கொலன்னு ஆகாமல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது தாங்க சரியான பதம். இந்த டைமில் ஒரு மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். இப்போ தேங்காய் போட்டு நம்ம கிளறி கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ பொலன்னு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம். இப்போ உப்பு போதுமா என்னான்னு சொல்லிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.